கருத்து எடுக்கல. திரு ஈஸ்வரன் மன்னிக்கணும், உங்கள் பார்வை என்ன? இதில் ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றது ஒரு மொழி போருக்கு தயாராகிறோங்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா அது இதாகுதா? அது திட்டமிட்டு இந்தின்னு மடைமாற்றம் செய்யப்படுது அப்படிங்கிறதா பாஜக சொல்கிறாங்க. மும்மொழி அல்லது பிள்ளைகளுக்கு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான வாய்ப்பை உருவாக்குவதை வேறு விதமாக மடைமாற்றுகிறார்கள் தமிழ்நாட்டில், குறிப்பாக திமுக கூட்டணி அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நிதி தருவோம் அப்படின்னு சொல்றத கண்டிக்கிறேன். நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்மையே பிளாக்மெயில் பண்ணி இதை பண்ணினா தான் நிதி தருவோம், அதை பண்ணினா தான் நிதி தருவோம்னு ஒன்னொன்னா ஒன்றிய அரசு இப்ப பிளாக்மெயில் அரசாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. உதய் மின் திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆளுநர் நியமிப்பதிலே யுஜிசி உறுப்பினரை சேர்த்தால்தான் ஆளுநரை நியமிப்பேன் என்று, துணைவேந்தரை நியமிப்பேன் என்று ஆளுநர் அவர்கள் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக பிளாக்மெயில் செய்து தமிழ்நாடு அரசை முடக்குகின்ற முயற்சியிலே இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். முதலிலே நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு, ஒற்றுமைக்கு இவர்கள் தீங்கு விளைவிக்கிறார்கள் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். படிக்க போறது மாணவர்கள், மும்மொழியா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் படிக்க போறது மாணவர்கள். நான் பள்ளி மாணவர்களிடத்திலே கேட்டுவிட்டு உங்களிடத்திலே பேசுகிறேன். எந்த ஒரு பள்ளியிலும், எந்த ஒரு அரசு பள்ளியிலும் ஒருவர் கூட நான் இன்னொரு மொழியை படிக்கிறேன் என்று ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நம்ம இங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம், கூட்டங்கள் போட்டு எதிர்த்துட்டு இருக்கிறோம். ஆனா மாணவர்கள் தயாரா கிடையாது. 1-2 அப்பாக்களை பிடிச்சி என் புள்ள படிக்கணும், ஆனா அவன் பிள்ளைய கேட்டாதான் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதே மாதிரி 3வது 5வது 8வது அந்த வகுப்புகளிலே தேர்வு உண்டு, பொது தேர்வு உண்டு என்பது புதிய கல்வி திட்டத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இடைநிற்றலை குறைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்து தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இடைநிற்றல் குறைந்திருக்கிறது. இடைநிற்றல் எப்ப வரும்? 3வதுல ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டா நீ 4வது போக முடியாதுன்னு சொல்லும் போது, 5வதுல நீ ஃபெயில் ஆயிட்டா 6வது போக முடியாதுன்னு சொல்றப்ப அடுத்த வருஷம் ஜூனியர் கூட படிக்கணும். அது வெக்கப்படுறான், அதுக்கே பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை. இப்படித்தான் இடைநிற்றல் அதிகமாச்சு. ஆனா 10வது வர்றப்ப அவனுக்கு பொறுப்பு வந்துருது, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருது. பல்வேறு குழந்தைகளை பார்த்தோம்னு சொன்னா 9வது வரைக்கும் கொஞ்சம் சுமாரா படிப்பாங்க, 10வது வந்துட்டாங்கன்னு சொன்னா சரியா படிப்பாங்க, ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். இன்னொன்னு, இப்ப இந்தியோ அல்லது மற்ற மாநில மொழிகளையோ படிச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? அது சயின்ஸும் மேத்ஸும் படிக்கிறோமா? பேசுறதுக்கு பயன்படும் அப்படிங்கறதா இவங்களுடைய வாதம். மற்ற மாநிலங்களில் செல்லும் பொழுது அங்கே பேசுவதற்கு பயன்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் இந்தியை படித்தாலும் சரி, எந்த மொழியை படித்தாலும் சரி, அந்த மாநிலத்துக்கு செல்லும் போது உங்களால் அந்த வழக்கிலே பேச முடியாது. நீங்கள் படிப்பது வேறு, பேசுவது வேறு. ஆனால் அசாமிலே ஒரு 3 வருட காலம் இருந்தவன் என்கிற முறையில சொல்லுகிறேன். ஒரு மொழியை, இந்தி மொழியை 3 மாதத்திலே பேசுவதற்கு சென்ற இடத்திலே படித்துவிட முடியும். 1 வாரத்திலே பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். அதுக்கு போய் நான் 7 வருஷம் இந்தி படிக்கணுமா? இன்னொரு மொழி படிக்கணுமா? எதுக்காக படிக்கணும்? இன்னைக்கு இருமொழி கொள்கைன்னு இருக்காங்காட்டி தான் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது. நம்முடைய மாணவர்கள், மாணவிகள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் ஆங்கிலத்தில் இன்றைக்கு இந்தியாவிலேயே வலிமையாக இருக்கின்ற குழந்தைகள் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள். ஏன்னா அவங்கள ஓவர்லோட் பண்ணல. நம்ம 3வது மொழி என்று அவர்களை ஓவர்லோட் பண்ணல. அவங்க தமிழிலும் ஆங்கிலத்திலும் கவனத்தை செலுத்தி ஆங்கில புலமை மிக்கவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். இன்னொன்று, நம்முடைய அந்த சகோதரி மதிவந்தனை சொன்னது போல
இந்த ஆசிரியர் கொடுப்பாங்களா, இந்த ஆசிரியர் என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 50 பேர் 50 லாங்குவேஜ் செலக்ட் பண்றாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 50 வாத்தியார் கொடுக்க முடியுமா? அப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு அதை கொடுக்க முடியுமா? அது சாத்தியமா? அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, இந்தியும் சமஸ்கிருதமும் ஆசிரியர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் 3வது லாங்குவேஜ் ஒன்னு எடுத்துத்தான் ஆகணுங்கிறப்ப மாணவர்களுக்கு வேறு வழி இருக்காது. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் இந்தியை சமஸ்கிருதத்தை படிக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். இது ஃபோர்ஸ் பண்றது. ரெண்டு கேள்விகள் இருக்கு. அது மாதிரி விஷயங்களை நோக்கி சரி, பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு இடைநிற்றல் அதிகமான என்ன ஆகும்? விஸ்வகர்மா திட்டத்தில் தான் போவாங்க. ரைட், அதுதான் இவங்க எதிர்பார்க்கிறாங்க. பள்ளியில பரீட்சைகளை வச்சு இடைநிற்றல் அதிகமாக்கி அவன் என்ன பண்ணுவான்? வசதியா இருக்கிறவன் ஏதாவது தொழில் பார்க்க போயிடுவான். ஆனா வசதி இல்லாதவன் இவங்க காட்டுல விஸ்வகர்மாக்கு போகணும். படிக்கலன்னா அதால பண்ணி ஆகணும். ரெண்டு கேள்விகள் இருக்கு. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? முக்கியமான சில புள்ளிகள் சொல்றீங்க திரு ஈஸ்வரன். அவங்கள விஸ்வகர்மா திட்டத்துக்கு கொண்டு வரணும். ரைட், அந்த குற்றச்சாட்டை வைக்கிற சூர்யா பதில் சொல்வாரு. ஒன்னு முக்கியமா சொன்னீங்க, ஒரு மாணவன் 10ஆம் வகுப்புலயே நல்லா படிக்க தொடங்குவோம். அப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. என்னுடைய வகுப்பு தோழர்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு சிவில் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ரொம்ப ஆவரேஜ், பிலோ ஆவரேஜா இருந்தவங்க உதாரணமாலாம் இருக்காங்க. இன்னைக்கு சிவில் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு உயர் பொறுப்பெல்லாம் இருக்காங்க. அந்த வாய்ப்பு பறிக்கப்படுமேன்னு சொல்றீங்க. இன்னொன்று, மற்ற மாநிலங்கள், நீங்கள் வந்து தமிழ்நாடு இப்படி இருக்கு அல்லது தமிழ்நாட்டை வந்து இப்படி நெருக்குறீங்க அப்படின்றீங்க. ஆனால் அவங்க சொல்றது மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏற்கும்போது தமிழ்நாடு மட்டும் மறுக்கிறது என்றால் அப்ப தேசியத்தோடு ஒன்னா போகாம நீங்க தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உங்க தேசிய கல்விக் கொள்கைப்படி 2030 தான் நீங்க 50% நீங்க வந்து இந்த கற்றலை வந்து நீங்க வந்து சாதிக்க போறேன்னு சொல்றீங்க. தமிழ்நாடு ஆல்ரெடி சாதிச்சிருச்சுங்க. இப்ப நாங்க என்ன கீழே போகணுமா? அதுல இருந்து எதுக்காக நாங்க வந்து அதுல கீழே போகணும்? அது புரியாம இவங்க பேசிட்டு இருக்காங்க. முதல்ல பிளாக்மெயில் பண்றது முதல் தவறு. ஏன்னா இப்ப இந்தி படிக்கணுமா மற்ற மொழி படிக்கணுமாங்கிறதுல ஒன்றிய அரசு பிளாக்மெயில் பண்றது அடிபட்டு போகுது. பிளாக்மெயில் பண்றது எவ்வளவு பெரிய குற்றம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு திட்டத்துக்கான நிதியை பார்க்கும்போது அந்த திட்டத்தின்படி செயல்படுத்தலனா எப்படி ஒதுக்க முடியும் கேக்குறாங்க. நாங்க ஒட்டுமொத்த நிதியா சொல்லல. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்னா அந்த பள்ளிகள்ல இந்த மும்மொழி கொள்கை இருக்கு, அந்த பள்ளிகளுக்கான செலவினத்தை கொடுக்கணும். 60% மத்திய அரசாங்கத்தோட தொகைனா அதை நீங்க செயல்படுத்தாத போது அந்த நிதி எப்படி கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. அவங்க தலைவர் வந்து நேத்து வந்து பேட்டியில தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப வேணா கூட எடுத்து போட்டு பாருங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு 100% ஒன்றிய அரசு நிதி என்று சொல்லி இருக்கிறார். இவர் 60%. அப்ப நான் உங்க தலைவர் சொன்னது பொய்யா? அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரா சூர்யா? தலைவர் வந்து பொய் சொல்லிட்டாரு, சொன்ன நிறைய பொய்கள்ல இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாரு அப்படிங்கறது இவர் ஏத்துக்கிறாரா? அதுக்கு ஒரு தயாரா 60-40 இல்லாம சார் அந்த ஸ்கீமுக்கான ஃபண்ட்ஸ் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத போது எப்படி ஃபண்ட்ஸ் கொடுக்குதுன்னு கேக்குறாங்க. இது வந்துங்க ஒண்ணு வந்து இவங்க வந்து அந்த இந்திய திணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இன்னைக்கு வந்து எதை வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா என்ன ஆகும்? இத வந்து கம்பல்சரியா கட்டாயமா நீங்க சொன்ன மாதிரியே மோடி அவர்கள் எல்லாத்துக்கும் புரியல. தமிழ்நாடு பிஜேபி மோடி பேசுறது புரியும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா? நீங்க அரசியல் ரீதியா ஒரு கருத்து வைக்கிறீங்க, அதை கேட்டுருவோம். மார்ச் 1ஆம் தேதியில இருந்து தமிழ்நாடு முழுக்க வீடு வீடா சென்று பாஜக சார்பில் கணக்கெடுப்பு நடத்தி அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கிறோம்ன்றாங்க. நீங்க என்ன கேட்டீங்களோ அதை அவங்க செய்யறோம்ன்றாங்க. நீங்க பாருங்க, பெற்றோர்கள்ட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு முடிஞ்சா மாணவர்கள்ட்ட கேளுங்க. தைரியம் இருந்தா மாணவர்கள்ட்ட கேளுங்க. பள்ளி மாணவர்கள்ட்ட கேளுங்க. நீ 3வது லாங்குவேஜ் படிக்க தயாரா? நீ 3வது பரீட்சை எழுத தயாரா? நீ 5வது பரீட்சை எழுத தயாரா? 8வது பரீட்சை எழுத தயாரா? மாணவர்கள்ட்ட கேளுங்க. சரி, வர சார். மாணவர்கள் படிக்க போறது அவங்க. ரைட் சார், வர